மாணவர்களுடைய மூளையை நாம சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் உதவி செய்யும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான தொகுப்பு. முதல் விஷயம், எந்த குழந்தை படிக்கிறத மறக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ அந்த குழந்தை படிக்கிற டேபிளுக்கு முன்னாடி ஆந்தையினுடைய படம், அதாவது ஆந்தையினுடைய கண்கள் பெரிய கண்களை நல்லா உருட்டிட்டு முடித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆந்தையினுடைய முகத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அல்லது ஆந்தையினுடைய உருவத்தை படமாக மாட்டி வைங்க. அதை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிடம் அந்த படத்தை பார்த்து மனதில் பதிய வைக்க சொல்லுங்கள். படிக்கும் பொழுது படித்ததை ரிப்பீட் பண்ணும் பொழுது அந்த ஆந்தையினுடைய படத்தை பார்த்து ரிப்பீட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நினைவாற்றல் அப்படின்றது பெருகும். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு மனிதன் அமர்ந்து படிக்கும் பொழுது தர்ப்பை பாயில அமைந்து படித்தார் அப்படின்னா அவருக்கு தேவையில்லாத சிந்தனைகளை அது தடுத்து நிறுத்தும். அதே போல உங்களுடைய வாரிசுகள் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டேங்குது, அப்படியே படிச்சாலும் தூங்கிடுது, இல்ல அவர் சிந்தனை சிதறிக்கிட்டு இருக்காரு, எதையாவது யோசிச்சுட்டு இருக்காரு, இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா தயிர்ல வெள்ளை சக்கரை கலந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கொடுங்க, அல்லது நாட்டு சக்கரை கலந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டம்ளரோ அல்லது ஒரு 5 டீஸ்பூனோ நீங்க கொடுத்துட்டு திரும்ப படிக்க உட்கார வைத்தீங்க அப்படின்னா கவனம் சிதறாமல் இருக்கும்.